Hero MAVRICK 440. Harley Davidsonோட 440X ஹீரோ மேனுஃபேக்சர் பண்ணும் போதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் ஹீரோவும் அதை அவங்க பிராண்டிங் பண்ணி விற்பாங்கன்னு. அண்ட் அது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. பிகாஸ் ஹார்லியோட 440X ரொம்பவே நல்ல பில்ட் குவாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுது. அதே நம்மளுக்கு ஒரு 50K கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்குதுன்னா தட் டூ அதே ப்ரீமியமான பில்ட் அண்ட் ஸ்போர்ட்டியர் டிசைனில் இப்போ கிடைக்குது. ஹார்லி டேவிட்சனோட 440X இஸ் குட், பட் அது அவ்வளோ நிறைய சேல்ஸ் ஆகலை. பட் ஹீரோட இந்த மேவ்ரிக் அதை மாற்றி எழுத போது 27 ஹார்ஸ் பவர் அண்ட் 36 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் உள்ள இந்த மேவ்ரிக் சேம் என்ஜின் அஸ் த ஹார்லி, 2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கம்மி. ஏன்னா ஹீரோ சின்ன டியூனிங் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் இன்ஜின் அண்ட் ஃப்ரேம் தான் சேம். மற்ற காம்பனன்ட்ஸ் லைக் டேங்க், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், சீட், சைட் பேனல், ஷ்ரவுட்ஸ், எக்ஸாஸ்ட், ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் டெயில் லேம்ப்ஸ் எல்லாமே ஒரு புது டிசைன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல என்கேஜிங்கான பைக் அண்ட் நல்ல லோ அண்ட் புல் அண்ட் தேவையான அளவுக்கு மிட் ரேஞ்ச் கூட இருக்குது. 0 to 100 in 14 seconds அண்ட் நம்ம பண்ண டெஸ்ட்லையும் 14 செகண்ட்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. 13.9 seconds to be precise. It's quick bike but not the fastest. லீனியராக ஹை ஸ்பீட்ஸ்க்கு ஆக்சிலரேட் பண்ணுது. ஸோ ஓப்பன் ரோட்ஸில் ஃபன்னாக இருக்கும் அண்ட் ஹை ஸ்பீட்ஸில் க்ரூஸ் பண்ணும்போது கூட ஸ்டெபிலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இன்ஜின் மேலே ஹை ஸ்பீட்ஸ்லேயும் ஸ்ட்ரெயின் வந்துட்டு அவ்வளோவா ஃபீல் ஆகலை. பட் இது ஒரு சிங்கிள் சிலிண்டர்ன்றதுனால ஸோ வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு நெக்லிஜிபிள் அமௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக ஃபீல் ஆகும், உங்களுக்கு பாதர் பண்ணாது. பட் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் ஹையர் ரெவ்ஸில் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இதில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் கியர் ஸ்பேஸிங் வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டியில் ஓட்டும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதில் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது. ஸோ நல்ல கிளச் ஃபீல் ரெவ் மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் த்ராட்டில் ஓப்பன் பண்ணால் ஸ்ட்ரீட்ஸ்லேயும் வந்துட்டு குயிக்காக வந்துட்டு ஆக்சிலரேட் பண்ணுது. பைக் லைட் அண்ட் நிம்பிளாக இருக்குது. ஸோ சிட்டி ஃபில்ட்ரிங்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. 43mm டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் 130mm ட்ராவலோட பின்னாடி உங்களுக்கு 7 ஸ்டெப் அட்ஜஸ்ட் ஷார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி எஃபர்ட்லெஸ் மேனுவரிங் பண்ணலாம். அண்ட் நல்ல ரோட்டில் இருக்க குழியெலாம் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுது இந்த சஸ்பென்ஷன்ஸ். ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. 320mm ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் 240mm ரேர் டிஸ்க், டியூவல் சேனல் ABS உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியான பிரேக்ஸ், ஹை ஸ்பீட்ஸ்லையும் நல்ல பர்ஃபார்ம் பண்ணுது. 803mm சீட் ஹைட்னா ஒரு ஷார்ட்டரான ரைடர். ஸோ என்னோட ஃபுட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு கிரவுண்டில் வந்துட்டு பிளேஸ் பண்ண முடியுது. ஸோ இட்ஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் ஷார்ட்டர் ரைடர்ஸ். ஒரு ஸ்ட்ரெயிட் சீட்டிங் போஸ்டர், ஃபுட் பெக்ஸும் ஃபார்வர்ட் செட் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கமிட்டடான ரைடிங் ஃபீல் வந்துட்டு கொடுக்குது. கம்ஃபர்டபுளாகவும் ஓட்டலாம். நீங்கள் டக் பண்ணி ஓட்டினாலும் உங்களுக்கு வண்டி ரொம்பவே ஃபன்னாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு சீட்டிங் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிது. ஸ்டைலிஷ் ஃபியூச்சரிஸ்டிக் LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் டெயில் லேம்ப்ஸ் ஃபார் திஸ் மாடர்ன் பைக் அண்ட் ஒரு சார்ஜிங் போர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். சின்ன ஸ்லீக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், தேவையான இன்ஃபர்மேஷனோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, SMS, கால் அலர்ட், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன். நீங்கள் ஹீரோ கனெக்ட் ஆப்லேருந்தே இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு குட் வெயிட் டே டைம் விசிபிலிட்டி வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. அண்ட் ஸ்பீடோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கியிருக்கலாம் ஹீரோ சைட்லேருந்து. பட் திஸ் இஸ் சூட்டிங் த பைக்குன்னு வந்துட்டு சொல்லலாம். இந்த குட்டியான ஸ்டைலிஷான ஒரு ஸ்பீடோமீட்டர் வந்துட்டு வண்டியை சூட் பண்ணுது. 17-inch வீல்ஸ், 110 and 150 செக்ஷன் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஒரு பெரிய பைக்கு தேவையான சைஸ். லோ எண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக் ஒயிட்டில் உங்களுக்கு ஸ்போக்ட் வீல்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் வேரியன்ட்ஸில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சனலி எனக்கு இந்த ஸ்போக்ட் வீல்ஸோட லுக்கை பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஒயிட் கலரோட. ஸோ 1.99 lakhs எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்க்கு இதோட காம்பனன்ட்ஸ் நல்ல பில்ட் குவாலிட்டியிலே இருக்குதுன்னு சொல்லலாம். மோஸ்ட் பார்ட்ஸ் நல்ல ப்ரீமியமாக இருக்குது அடித்து யூஸ் பண்ண. அண்ட் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அதுதான், நீங்கள் நல்லா அடித்து யூஸ் பண்ணலாம் வண்டியை. 13.5 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டேங்க் டிசைன். மேவ்ரிக்கோட பிராண்டிங் சிம்பிள் yet பவர்ஃபுல் இருக்குது. அண்ட் இதோட ஷ்ரவுட்ஸில் குட்டி ஹீரோ பேட்ஜிங் இருக்குது. ஆல்தோ இது இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா ஹீரோவோட குட்டி லோகோ இருக்குது அண்ட் மற்ற ஸ்பேஸ்லாம் ரொம்பவே ஃப்ரீயாக விட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 lakhs 2.24 வரைக்கும் வந்துட்டு போகுது. பேஸ், மிட், டாப்னு 3 வேரியன்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது கலர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு SOS பட்டன்,
உங்களுக்கு வருது. நீங்கள் 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆக்சிடெண்ட் அப்போது நீங்கள் சூஸ் பண்ண 3 பேருக்கு வந்துட்டு எமர்ஜென்சி மெசேஜ் வந்துட்டு அனுப்பும். இது வந்துட்டு ஒரு சேஞ்ச் இந்த டாப் வேரியண்ட்டில். இது வந்து லோ எண்டில் கிடையாது. ஸோ 440cc ரைடிங் மோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ இருக்க மேவ்ரிக் ஒரு கம்ப்ளீட்டான க்ரூசர். மேபி அப்கமிங் அப்டேட்ஸில் இந்த ஃபீச்சர்ஸ் தர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் லாங் ரைட்ஸில் க்ரூஸ் பண்ண ஒரு கம்ஃபர்டபுளான க்ரூசர் அண்ட் சிட்டி ரைடுக்கோ ஒரு ஈஸி ஹேண்ட்லிங் குவிக் பைக். ஸோ நீங்கள் உங்கள் தேவைகளுக்கு ஏற்றபடி உங்கள் வண்டியை சூஸ் பண்ணுங்கள். And see you in another video. Until then, keep watching The Vintage Biker.